ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள். இன்றைய தினம் முக்கியமாக 2 விடயங்களை பேசலாம். ஒன்று, சிஐடி பணிப்பாளர் பதவியிலிருந்து விலகப் போகும் ஷானி குறித்து பார்க்கலாம். அவர் விலகினால் என்ன நடக்கும்? அவர் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட விசாரணைகள் எல்லாம் எப்படி முன்னோக்கி நகரும்? மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அடுத்து, மிக முக்கிய அந்த செய்தியை பார்ப்பதற்கு முதலில் சிறைச்சாலை கலவரங்கள் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ விடயங்கள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவினுடைய மகனும் நீதிமன்றமும் வழக்குகளும் என்று சொல்லி ஏறி இறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவருமான சசீந்திர ராஜபக்ச. தமக்கு செய்வதற்கு ஏதுமில்லாத ஒரு கையறு நிலையில் உளறிய ஒரு கருத்தாக இதை எடுத்துக்கொள்ளாமல், இந்த கருத்தில் இருக்கக்கூடிய பாரதூரத்தை பற்றி அரசு உடனே அக்கறை செலுத்த வேண்டும். இழந்த அதிகாரத்தை பெறுவதற்கு ஏதோ ஒரு விபரீதத்துக்கு தயாராகிறார்களா என்பது தொடர்பில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று அரசை வேண்டிக் கொண்டு இன்றைய விஷயத்துக்கு வரலாம். சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகர சிஐடியிலிருந்து வெளியேறுகிறார். இதுதான் கடந்த 2 நாட்களாக பரபரப்பாக பேசப்படுகிற விஷயம். இனி என்ன நடக்கும்? ஐயோ, ஷானி அபேசேகர மட்டும் வேண்டாம், வேறு யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஒத்துழைப்பு வழங்குகிறேன், தயவு செய்து ஷானி அபேசேகர என்னை விசாரிக்க முடியாது என்று தீர்ப்பு கூறுங்கள் என்று ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணை தொடர்பாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் அரசு புலனாய்வு பிரதானி சுரேஷ் சலே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததும் அந்த வழக்கு தூர வீசி எறியப்பட்டு சில வாரங்கள் தான் ஆகியிருக்கின்றன. இதே வேகத்தில் பெரும் ஆரவாரமாக ஆரம்பிக்கப்பட்ட ஷானியினுடைய வதை முகாமில் இருந்து சுரேஷ் சலேவை மீட்க வேண்டும் என்ற கவன ஈர்ப்பு போராட்டமும் பிசுபிசுத்து போனது. சுரேஷ் சலே நீதிமன்றம் தோறும் ஏறி இறங்கி சாதிக்க முடியாமல் போன உதய கம்மான் பில போன்ற அறிஞர் திலகங்கள் தினம் ஒரு புலம்பல் ஊடக சந்திப்பு வைத்தும் சாதிக்க முடியாமல் போன விமல் வீரவன்ச போன்ற நபர்கள் கொழும்பில் சன நெரிசல் மிகுந்த புறக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னால் கூடாரம் அமைத்தும் சாகும் வரை உண்ணாவிரதம் எல்லாம் செய்தும் சாதிக்க முடியாமல் போன ஷானியை சிஐடியில் இருந்து அகற்றும் விவகாரம் இப்போது சாத்தியமானது எப்படி? ஷானி அபேசேகரவால் இனிமேல் சிஐடி பணிப்பாளராக தொடர முடியாதுதான். ஆனால் அதற்கான காரணம் வேறு ஒன்றுமல்ல, அவருக்கு ஒரு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது. சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி எனப்படக்கூடிய எஸ்எஸ்பி தரத்தில்தான் ஷானி இத்தனை நாட்களாக ஒப்பந்த அடிப்படையில் சிஐடியினுடைய பணிப்பாளராக பணியாற்றி வந்தார். ஷானிக்கு இப்போது பிரதி போலீஸ் மா அதிபர் என்ற பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது. அதுவும் எப்படி என்றால் 6 வருட சம்பள நிலுவையெல்லாம் சேர்த்து வழங்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி முதல் பிரதி போலீஸ் மா அதிபராக நியமனம் செய்யப்படுகிறார் ஷானி அபேசேகர. பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவருக்கு சிஐடியின் பணிப்பாளராக பணி செய்ய முடியாது. அதற்கு எஸ்எஸ்பி தரத்தில் இருக்கும் அதிகாரி ஒருவர் போதுமானவர். சுரேஷ் சலேவால் செய்ய முடியாததை, சுகீஸ்வர பண்டார போன்ற கோட்டாபய ராஜபக்சவின் செயலாளர்களால் செய்ய முடியாததை, வீரவன்ச கம்மன் பில போன்ற நபர்களால் செய்ய முடியாததை ஒரு பதவி உயர்வு செய்துவிட்டதோ? அப்படி என்றால் ஷானி அபேசேகரவுக்கு என்ன நடக்கும்? அதையெல்லாம் விடுவோம். சிஐடியினுடைய பணிப்பாளராக புதிதாக ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். அப்படி நியமிக்கப்படுபவர் ஷானியினுடைய அதே வீச்சுடன் பணியாற்றுவாரா? ஷானி திறந்திருக்கக்கூடிய ஃபைல்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு முக்கியமான கட்டத்தில் பதவி உயர்வு வந்ததற்காக ஷானி சிஐடியிலிருந்து முற்றாக வெளியேறுவது என்பது இன்றைய சூழலில் ஆரோக்கியமானதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில்களை ஜனாதிபதியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரியவும் கண்டுபிடித்திருப்பார்கள் என்று நம்புவோம். நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகளினுடைய போக்கை திசை திருப்பாமல் இருக்கவும், புதிதாக நியமிக்கப்படும் சிஐடி பணிப்பாளருக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் ஷானி அபேசேகர சிஐடிக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்படக்கூடும் என்று ஒரு சில புலனாய்வு ஊடகவியலாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஷானி அபேசேகர அண்மையில் பிள்ளையானின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் ஹன்சீர் அசாத் மௌலானாவிடமிருந்து வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக பிரான்ஸ் சென்றிருந்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருந்தன. யாருமே கை வைக்க முடியாத சுரேஷ் சலேவை கைது செய்த பின்னணியிலும் ஷானியின் கரங்களே மேலோங்கி இருந்தன என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. ஆக இப்படி ஈஸ்டர் உட்பட முக்கியமான வழக்குகளின் விசாரணைகள் நடந்து வரக்கூடிய நிலையில் ஷானி அபேசேகர ஒரே அடியாக தன்னை துண்டித்துக் கொள்ள மாட்டார் என்றும் அவர் சிஐடியோடு தொடர்புபட்ட பிரிவில் மேற்பார்வையில் இருப்பார் என்றும், அப்படி அவர் தொடர்ந்து இருப்பது குற்றவாளிகளுக்கும் பயங்கரவாத செயல்களில் துணை போனவர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக அமையும் என்றும் சொல்கிறார்கள் புலனாய்வு ஊடகவியலாளர்கள். ஷானி அபேசேகர வேறு, சிஐடி வேறு என்று பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஷானியினுடைய வகைபாகம் இருக்கிறது.
ஒரே அடியாக யாருக்கும் ஒரு நற்சான்றிதழ் அளிக்க தயங்கக்கூடிய நாம் கூட ஷானி அபேசேகரவை கொண்டாடுவதற்கு காரணம் இருக்கிறது. அவர் செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அத்தனை ரகளையானவை. துமிந்த சில்வா, டிஐஜி பாஸ் குணவர்தன உட்பட 50க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க காரணமான விசாரணைகளில் தலைமையாக இருந்தவர் ஷானிதான். ஒரு காலத்தில் சிஐடியினுடைய இந்த அத்தனை ஆட்டத்தினுடைய பின்புலத்திலும் ஷானி இருந்திருக்கிறார். யாருமே எதிர்பாராத இடங்களில் சாதாரணமாக கை வைத்திருக்கிறார் ஷானி. ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யக்கூடிய தைரியம் ஷானியை தவிர வேறு யாருக்கு வரும் என்று சொல்லுங்கள். ரணில் சிறையில் ஒரு நிமிஷமும் போய் உட்காராமல் இருந்திருக்கலாம், அது வேறு கதை. திருகுதாளம் செய்திருக்கலாம். ஆனால் அந்த கைது செய்யும் தீர்மானத்தை சட்டென்று எடுத்தது ஷானி தான். ஷானி உச்சத்திலிருந்து சறுக்கி விழுந்தவர், பழிவாங்கப்பட்டவர். கோட்டாபய ஆட்சி காலத்தில் அவர் கைதான போது அவருடைய இன்னிங்ஸ் முடிந்து விட்டது என்றுதான் எதிர்வு கூறப்பட்டது. ஆனால் ஃபீனிக்ஸ் பறவையினுடைய நவீன வேர்ஷனாக எழுந்து வந்தார் ஷானி. இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் ஷெர்லக் ஹோம்ஸ் என்று அழைக்கப்படும் கீர்த்திமிகு போலீஸ் அதிகாரி தான் ஷானி அபேசேகர. அவருடைய மீள் பிரவேசம் 2024ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. அனுர்குமார் திசாநாயக்க ஜனாதிபதியான உடனேயே ஒரு வருட ஒப்பந்த அடிப்படையில் போலீஸ் சேவைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு குற்ற புலனாய்வு பகுப்பாய்வு மற்றும் குற்ற தடுப்பு பிரிவினுடைய பணிப்பாளர் பதவி வழங்கப்பட்டிருந்தது. இதில் மிக திறம்பட தன்னுடைய பணியை முடித்த ஷானி மீண்டும் தனக்கு தோதான அந்த காக்கி சட்டையை போட்டுக்கொண்டு சிஐடி பணிப்பாளராக ஜனாதிபதி அனுரவுக்கு சல்யூட் அடித்த போது ஷானி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விசில் அடித்து கொண்டாடினார்கள். நம்மில் பலருக்கு குற்ற பின்னணி கொண்ட திரைப்படங்கள் அல்லது சீரீஸ்கள் என்றால் அலாதி விருப்பம். சீட் நுனியில் வந்து உட்கார வைக்க செய்யக்கூடிய அளவுக்கு விறுவிறுப்பான எத்தனையோ படங்களை எல்லாம் சீரீஸ்களை எல்லாம் நாம் பார்த்து வியந்திருக்கிறோம். படு சுவாரஸ்யமான கிரைம் நாவல்களை ஒரு நேர்த்தி கடன் போல ஒரே வீச்சில் புத்தகத்தை கீழே வைக்காமல் நாம் வாசித்து கூட முடித்திருக்கிறோம். நாவல்களிலும் அதுபோல படங்களிலும் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான பாத்திரங்கள் எல்லாம் எம் அபிமானிகளாகி போவார்கள். இதே போலதான் ஷானியும். அவர் திரைப்பட கதாபாத்திரம் அல்ல, அவர் நிஜ சாதனையாளர். அதுபோல அவரும் மாறியிருக்கிறார். 1986ஆம் ஆண்டு சப் இன்ஸ்பெக்டராக போலீஸ் திணைக்களத்தில் சேர்ந்த ஷானி ஆரம்பத்தில் போலீஸ் விசேட அதிரடிப்படையிலும் பிறகு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவிலும் பணிபுரிந்தார். ஷானியினுடைய அந்த அப்பழுக்கற்ற துணிச்சல் மிகு சேவை அவரை 1999ஆம் ஆண்டு சிஐடிக்கு உள்ளீர்க்க வைத்தது. ஷானி என்றால் எம் நாட்டு மக்களுக்கு யார் என்று புரிய வைக்கும் அளவுக்கு அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகும் குற்றங்களும் சம்பவங்களும் விசாரணைகளும் அமைந்திருந்தன. ஷானி என்ற நாமம் 1999ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் மெல்ல மெல்ல பிரபலமடைய தொடங்கியது. சட்டன பத்திரிகை ஆசிரியர் ரோஹன குமார கொலையை அவர் புலனாய்வு செய்து அந்த கொலையினுடைய சூத்திரதாரி பத்தகான சஞ்சீவ என்று கண்டுபிடித்த போது அந்த விசாரணைகள் மேலிட உத்தரவுப்படி நிறுத்தப்பட்டது. பெத்தகான சஞ்சீவ அன்றைய சந்திரிகா அரசினுடைய முக்கியமான ஒரு தாதா. பல பதிவுகளில் நாம் இவர் குறித்து விரிவாக பேசியிருக்கிறோம். அடுத்து இன்றளவிலும் பரிதாபத்தோடு பலர் நினைவு கூறக்கூடிய ஒரு மிலேச்சத்தனம்தான் ராஜகிரிய ரோயல் பார்க் படுகொலை. 2005ஆம் ஆண்டு ராஜகிரிய ரோயல் பார்க்கில் நடந்த ஸ்வீடன் யுவதியான ஈவான் ஜான்சன் படுகொலை. சாட்சியே இல்லாமல் நடந்தேறிய அந்த பயங்கரத்தினுடைய பின்னணியை விசாரித்தவரும் ஷானிதான். டிஎன்ஏ மாதிரிகளை வைத்து புலனாய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்ட இலங்கையினுடைய முதலாவது கொலை அது. ஆங்காங்கே பதிந்திருந்த கைரேகைகள் மூலம் குற்றவாளி ஜூட் மகாவின் கையில் விலங்கை பூட்டினார் அன்று ஷானி. 2013ஆம் ஆண்டு நாட்டையே சோகமாக்கிய பம்பலப்பிடி கோடீஸ்வர வர்த்தகர் ஷியாம் படுகொலையில் டிஐஜி வாஸ் குணவர்தனவை உள்ளே தள்ளிய பெருமையும் ஷானியையே சேரும். கஸ்டம்ஸ் ஆபீசராக இருந்த சுஜித் பிரசன்ன கொலை, சண்டே லீடர் பத்திரிகை ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க கொலை, பார்லமெண்ட் உறுப்பினர் நடராஜ் ரவிராஜ் கொலை, உடத்தளவின முஸ்லிம் இளைஞர்களினுடைய கொலை, பாரத லக்ஷ்மண் கொலை, 11 தமிழ் மாணவர்கள் கொலை, வசீம் தாஜுதீன் கொலை, குடிதண்ணீர் கேட்டு போராடிய ரத்து பஸ்வல மக்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட அந்த துப்பாக்கிச் சூட்டினுடைய முன்னணி பின்னணி ஊடகவியலாளர்களான போதல ஜெயந்த மற்றும் கீத் நோயர் போன்றோரின் மீதான தாக்குதல்கள் என்று இலங்கையை ஒரு பாதாள தேசமாக்கிய அத்தனை குற்றங்களின் ஃபைல்களும் ஷானி திறந்தவைதான். இணைய சலவை தோல்ல 1 கிலோல கழுவுற உடுப்புகளை கழுவலாம். விலை போல தெரிஞ்சதுக்கு விலை இல்ல. இப்போது 150 ரூபாவுக்கு விம் லிக்விட் 200 மில்லிலிட்டர். 2015-19ஆம் ஆண்டு நல்லாட்சி காலத்தில் ஷானி அபேசேகர சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்ட போதிலும் அவருக்கு அன்றைய ஆட்சியாளர்கள் கடமையை செய்வதற்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை.
மத்திய வங்கி கொள்ளை தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள போய் வெளியே போ கழுதை என்ற ஆசீர்வாதம் தான் ரணிலிடமிருந்து ஷானிக்கு கிடைத்தது. 2019ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச வென்றதற்கு பிறகு அவர்களுக்கு எதிராக விசாரணைகள் நடத்திய போலீஸ் உயர் அதிகாரிகள் தூக்கி பந்தாடப்பட்டார். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் எடுத்ததும் பிரதமரையும் கேபினட்டையும் நியமிப்பதை ஒத்தி போட்டுவிட்டு செய்த முதல் காரியமே ஷானியை அப்படியே தூக்கி இடமாற்றம் செய்ததுதான். ஷானி அப்போது 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பானது அரசியல் அதிகாரத்தை மேற்கொள்வதற்காக நடத்தப்பட்ட ஒரு சதிவலையா என்ற கோணத்தில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார். ஷானியை அப்படியே பொதி செய்து காலி மாவட்டத்தில் பிரதி போலீஸ் மா அதிபருக்கு அலுவலக உதவியாளராக இடமாற்றம் செய்தார்கள். ஷானி மற்றும் சிஐடி அதிகாரிகளின் இடமாற்றங்களால் ஈஸ்டர் உட்பட மொத்த குற்ற விசாரணைகளும் நிலை குலைந்து போயின. வேறு வழியின்றி பணி ஓய்வு பெற்றார் ஷானி. ஆனாலும் கோட்டாபய விடுவதாக இல்லை. வாஸ் குணவர்தனவினுடைய கேஸை மையமாக வைத்து சேவை இடைநிறுத்தம், 3 வருடம் 6 மாதம் ஓய்வூதிய இடைநிறுத்தம், கைது, 10 மாத சிறை என்று பழிவாங்கல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. கோட்டாபய மக்கள் எழுச்சியால் தப்பியோடிய பிறகு ரணில் ஜனாதிபதியான போதும் ஷானி விஷயத்தில் பாராமுகமாகத்தான் இருந்தார். அது மட்டுமல்ல, கோட்டாபய காலத்தில் மூடப்பட்ட எந்த ஒரு ஃபைலும் திறக்கப்படவே இல்லை. கடைசியில் பூமரங் மீண்டும் ஷானி பக்கம் திரும்பியது. யாரோடு சேர்ந்தால் கணக்கு தீர்க்க முடியுமோ அவர்களோடு சேர தீர்மானித்திருக்கக்கூடும் ஷானி. ஜனாதிபதி தேர்தலின் பிரச்சாரங்கள் உச்சம் பெற்றிருந்த வேளை ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் என்ற விசேட மாநாட்டை கூட்டி அதற்கு தலைமையும் தாங்கி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார் ஷானி. அவர் அன்று தேசிய மக்கள் சக்தியின் மேடையில் ஏறியதை நினைவுபடுத்தித்தான் இன்று இத்தனை சேறு பூசப்படுகிறது. பொதுஜன பெரமுனவுடன் கூத்தடித்த சில போலீஸ் உயர் அதிகாரிகள், ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூத்தடித்த சில போலீஸ் உயர் அதிகாரிகள் என்று சரித்திரத்தில் பலரை சில ஊடகவியலாளர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். பல ஊடக பதிவுகளில், சில யூடியூப் தளங்களில் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி செய்த லட்சணங்களையும் அதிகார துஷ்பிரயோகத்தில் இவ்வாறெல்லாம் இந்த அதிகாரிகள் பங்களிப்பு செய்தார்கள் என்றும் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஷானிக்கு நேர்ந்தது அநீதி. அவர் தனக்கு நேர்ந்த அநீதிக்கு எதிராக கடைசி வரை போராடினார். அவர் பிரதி போலீஸ் மா அதிபராக 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் தகுதி பெறுகிறார் என்றும் அவருக்கு சகல கொடுப்பனவுகளும் வழங்கப்பட வேண்டும் என்றும் கட்டளையிட்டது ஜனாதிபதியோ பிரதமரோ அல்ல, இந்த நாட்டினுடைய நீதிமன்றம். இதில் சோகம் என்னவென்றால், அன்று ஷானியினுடைய புகழ் பாடிய ஐக்கிய மக்கள் சக்தி இன்று பொதுஜன பெரமுன பி டீம் போல ஷானி விடயத்தில் நடந்து கொள்கிறது. பிரதி போலீஸ் மா அதிபராக ஷானியினுடைய ஆட்டம் எப்படி இருக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த யூடியூப் சேனலுக்கு புதிய நண்பர்கள் இணைந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். அதுபோல எமது ஒவ்வொரு பதிவும் உடனே உங்களுடைய மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷனாக வந்து சேர வேண்டும் என்றால் எமது வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.